ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்களா, நார்மலாகவே நம்ம குரல் வந்து மோசமாக தான் இருக்குது. இதில் நைட் ஃபுல்லாக இருமி இங்கெல்லாம் புண்ணே ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எரியுது. டேப்லெட் வாங்கி போடணும். இன்னைக்கு தான் வந்து சக்தி ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வர சொல்லணும். சளி பயங்கரமாக பிடிச்சிச்சு. ஆற்றுல போய் குளித்ததுனாலயா இல்லை தண்ணி மாற்றி குளித்ததுனால என்னென்னு தெரில. எங்கள் அம்மா காலையில் சுடுதண்ணி வச்சு குடின்னு திட்டுறாங்க. அப்போ கூட நான் இவ்வளோ இருமியுமே சுடுதண்ணி குடிக்கவே இல்லை. அது என்னன்னு தெரில, சுடுதண்ணி குடிக்கிற பழக்கமே எனக்கு வர மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுடுதண்ணினாவே இருமல் வந்து 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 புண்ணாகி பேசவே முடியலனா கூட சுடுதண்ணி குடிக்காமல் இருக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன் நான். சுடுதண்ணியே குடிக்கவே இல்லை. அதனால் ரொம்ப இருமல். இப்போ தான் புத்தி வந்து எங்கள் அம்மா சொன்னதுக்கப்புறம் சுடுதண்ணி வச்சுட்டுருக்கிறேன். சுடுதண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு எப்போவுமே அதிகமாக முடியலைன்னா தான் டேப்லெட் போடுவேன். சும்மா சின்ன இருமல் சளிக்கெல்லாம் போட மாட்டேன். தைலம் போட்டுக்குவேன். இப்போவும் தைலம் போட்டிருக்கிறேன். ரொம்ப முடியலைங்கன்னா டேப்லெட் வாங்கிட்டு சொன்னேன். அவ்வளோ சளி எங்கிருந்து தான் வந்துச்சுன்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அது தொடர்ந்து தலைக்கு வேறு டெய்லியும் குடிச்சிட்டு இருந்தேன்னா ஆற்றுக்கும் போயிட்டு வந்தேன். தண்ணி மாற்றி குடிக்கிறேன்னா இங்கே எப்போவுமே வருவேன். இந்த தண்ணி தானே குடிக்கிறேன், எதுவும் ஆகுதில்லை. புதுசாக ஒரு இடத்துக்கு போய் குடித்தா தானே பிரச்சனை. அது ஆற்றுக்கு போனது தான் பிரச்சனையாக இருக்குது. ஆற்றுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்னங்கிறாங்க, ஏதோ சாக்கடை தண்ணி அதில் வருது. அப்படி எந்த சாக்கடையும் தெரியல. சத்தியமங்கலத்துல எங்கிருந்தா சாக்கடை தண்ணி வருது, அதுலேருந்து போய் குளிச்சின்னு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. எங்கள் அப்பா இனிமேல் அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்னா. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆற்றுலலாம் சாக்கடை தண்ணி கலக்க விட்றாங்க? எப்படி அப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. எல்லாம் குடி தண்ணி வந்து ஆற்று தண்ணி தான் சுத்திகரிக்கப்பட்டு தான் வருது. இதுதான் சாக்கடை தண்ணி கலக்குதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி நிறுத்தணும். இல்லை அப்படி சொல்கிறாங்க. உண்மை என்னன்னு எனக்கு தெரில. நம்ம ஏன் பேசணும்? ஓகே, இப்போ வந்து பெரியம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சி வீடெல்லாம் இங்கெல்லாம் வருங்க. வாசலெல்லாம் சாணி எடுத்துன்னு தொளிச்சு விட்டு தண்ணி இங்கே வருங்க. வரி குடம் வரி கூதுற மாதிரி வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா, எல்லாம் முடிச்சு வச்சாச்சு. டீ வைப்பேன்னு நினச்சிருக்குது எங்கள் பெரியம்மா. எனக்கு வேறு இருமல் வரனால வைக்கலாமா வேணாமன்னு யோசிச்சுருக்கு. வச்சு கொடுத்துடலாம் அவங்களுக்காவது. எல்லாத்தையும் தண்ணி வச்சு வச்சுருவாங்க எங்கள் பெரியம்மா. சுடுதண்ணி வச்சுட்டுக்கிறேன். சுடுதண்ணி குடிச்சிட்டு அப்புறம் தான் வேறு வேலை செய்யணும். சாப்பாடு செய்யணும். இன்றைக்கி வந்து எங்கள் பெரியப்பாவோட தங்கச்சிக்கு விருந்து போடுறதுனால கடையில் வாங்கலான்ட்டு இருக்கிறேன். வீட்லேயே சமைக்கலான்னு தான் நினச்சேன். அப்புறம் கடையில் வாங்கலான்னு ஐடியா மாற்றிக்கிட்டேன். ஒரே வேலையை முடிஞ்சிருமில்ல, அதனால். காய்கறி எதுவுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இருக்குது வீட்டில். இதில் எங்கள் பெரியப்பா உயிரோடு இருக்கும்போது ஒன்று வந்து கொடுத்த பீட்ரூட், உருளைக்கிழங்கு. இப்போ அவரே இல்லை. பீட்ரூட்டும் வாடி போய் கிடக்குது. பார்த்தீங்களா, தக்காளி எங்கள் பெரியம்மா அப்போ வாங்கிட்டு வந்தது அவர் உயிரோடு இருக்கும்போது. அதெல்லாம் நினச்சாத என்னமோமா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாரு, இந்த இடத்துல பெரியப்பாவோட ட்ரெஸ்ஸும் இருக்குமா? இப்போ எங்கள் பெரியம்மா ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. இவ்வளோதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை. இவ்வளோதான். பார்த்தீங்களா, முடிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டாங்கன்னாங்களா, அந்த மாதிரி தான். இந்த இடத்துலையே படுத்துகிட்டே இருப்பார். இப்படி வந்தேன்னா வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன்னா இங்கே காட்டுவேன், உங்களுக்கே தெரியும். எனக்கு அடிக்கடி கழுத்து இப்படி திரும்பிகிட்டே தான் இருக்குது. இந்த சைடாக தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் இருக்கிற மாதிரியே ஞாபகம். இன்னைக்கு ஊருக்கு கிளம்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரியம்மா என்ன பண்ண போகிறோம் அப்படியோ தெரியல. இருன்னு சொல்கிறாங்க. அங்கேயும் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. போய் பார்த்துட்டு சனி ஞாயிறு வரேன்னு சொல்லியிருக்கிறேன். இருந்துகிட்டே இருக்கிற அப்படி. எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒரே குழப்பமாக இருக்குது. அங்கே பார்க்குறதா இங்கே பார்க்குறதா ஒரே புலம்பல் கதையாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் வாழ்க்கை புலம்பி ஒரு வழி ஆயிரும். அடப்பு மட்டும் இல்லாமல் இருந்தால் எனக்கு நீ தொல்லையே இல்லை. பெரியம்மா கூட்டிகிட்டு கொஞ்ச நாள் இருந்தோமா, கூட்டிகிட்டு போனோமான்ட்டு இருந்திருப்பேன். இந்த அடப்பு ஒன்று வந்துட்டு 6 மாதம். அது ஒன்று. அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை பண்ணணும். இன்றைக்கி திரும்ப நான் ஜாதகம் பார்க்க போகலான்ட்டு இருக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜாதகம் பார்த்துட்டு அவங்ககிட்டயே நான் கேட்கவே இல்லை. இன்னும் ஐயர்கிட்ட போய் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் கேட்டு சொன்னாங்க. சரி நம்மளும் போய் ஒரு டைம் கேட்டு வந்துடலாம். அது ஃபோனில் தான் கேட்டாங்க அவங்க. நம்ம நேர்லேயே போய் கேட்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். போய் கேட்டுட்டு என்ன ஏதுன்னு தெளிவாக கேட்டுட்டு வந்துடுறேன். சுடுதண்ணி குடிக்கிறவாங்க. அந்த வருஷம் நான் மளிகை செலவு பண்ணுவேன். அது உங்களுக்கே தெரியும், வீடியோ போட்டிருப்பேன்.
இந்த வருஷம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இவங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு வச்சுருந்தேங்க பெரியம்மாவுக்கு. பெரியம்மா போன வருஷம் வாங்க கொத்தமல்லி இதெல்லாம் இருக்குது, இல்லாதது மட்டும் வாங்கிட்டு வான்னு அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. நான் ஒரு லிஸ்ட்டு போட்டேன். சரி வாங்கிட்டு வரலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இப்போ யோசிக்கிறேன், இங்கே வாங்கலாமா இல்லை அங்கே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்து இங்கே வாங்க தேவையில்லை. அதாவது யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த செலவும் பண்ணவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் மொடச்சூர் சந்தையில் வந்து பயங்கர கூட்டமாக இருக்குது. நீங்களாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். வாங்காதவங்க போய் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாமே ரேட் அதிகமாகும். அதனால் இப்போ இந்த மாதத்துல வாங்கி கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி ஒரு 4-5 மாதத்துக்கு வச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுவும் தவிர்த்து டெய்லி நீங்கள் போய் கடையில் வாங்குறதுக்கும் இப்படி வாங்கி வச்சிட்டிங்கன்னா செலவே இல்லாத மாதிரி தான் இருக்கும். டெய்லி போனீங்கன்னா 300-400 பில்லு ஆகும். இப்படி வாங்கி ஒரு 3000-4000க்கு செலவழி வச்சிட்டிங்கன்னா கடை பக்கமே, அதாவது இந்த மளிகை ஜாமானத்துக்காக போக தேவையில்லை. மற்றது இந்த பேஸ்ட்டு சோப்பு இந்த மாதிரி மட்டும் வாங்கினா போதும். அப்படி பண்ணி பழகிக்குங்க சரிங்களா. என்னால் பேசவே முடியல. மூக்கில் வேசிட்டு இருக்கிறேன். நான் வாயில் வேசிச்சேன்னா மூக்கில் வேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் புரியுதா என்னன்னு தெரியல. அப்புறமா நேற்று ஒன்று எங்கள் பெரியம்மா கேட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னங்கிற அப்படி மின்மயான கொண்டு போய் எரிச்சிட்டிங்களா அப்படின்னு. அப்படி ஆனால் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். புதைச்சிருக்கலாம்ல, எதுக்கு எரிச்சிங்க? அவர் கொஞ்சமாக சூடு போட்டாவே தாங்க மாட்டார், எரிச்சே போட்டீங்களா, புதைச்சிருக்கலாம்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டோம். அப்படி நான் இது என்னடாது இப்படி சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. இப்போல்லாம் அப்படி தான் பெரியம்மா பண்ணுறாங்க. யாரும் அதிகமாக மண் வெட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வர்றதில்லை அப்படின்னு அதை இதையும் சொல்லி நான் சமாளிக்கிறேன். திடீர்னு அப்படி கேட்குறேன். அப்படி எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நானே அந்த மின்மயானத்தை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது, அதெல்லாம் காட்டிக்கூடாது. நானே அது வெளியே போகும்போது எனக்கே சங்கடமாக போச்சு. இனிமேல் அதை ஞாபகம் தானே வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. பெரியம்மாக்கெல்லாம் சொல்லிடவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தா அதை சொல்லி வச்சுருக்குறாங்க. அது இதுதான் காட்டியிருக்கிறாங்க. அன்னைக்கு ஊருக்கு போனாங்கல்ல அவங்க அண்ணா வீட்டுக்கு. அப்போ அதை வந்து சொல்லிட்டு புலம்பிட்டு அதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். வந்து எங்கிட்ட ஒரு மாதிரி கேட்குறேன், அப்படி அழுகிற மாதிரி. அப்புறம் நான் அதுன்னு சொல்லி மனசு தேத்தி இப்போல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் எங்கள் சொந்தத்துலேயே வயசானவங்க 4-5 பேர்த்த அதெல்லாம் சொல்லவும் அதுக்கப்புறம் ஆமாம் இப்போல்லாம் அப்படித்தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மனசு தேத்திட்டேன். நான் எப்படிடா தேத்தி கொண்டு வர்றது? ஏன்னா ஒரு சிலரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் உயிரோடு இருக்கும்போது, அவங்க வீட்டுக்காரெலாம் உயிரோடு இருக்கும்போது அந்த பாட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தைரியமாக இருப்பாங்க. வயசாகிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த இப்போ எங்கள் மாமனாரோட அம்மாலாம் அப்படி தான் கொஞ்சம் தைரியமாக இருந்தாங்க. அழுதுகிட்டே எல்லாம் இருக்க மாட்டாங்க. எங்கள் பெரியம்மா அப்படி இல்லை. அதனால நான் எதுவுமே காட்டிக்கக்கூடாதுன்னு நினச்சா எப்படா தேத்துறது, தைரியமாக இருக்கணும் அப்படின்னு தைரியமாக கொண்டு வந்து விடணும், புடம்பரிலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினச்சா ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுறாங்க. அதை சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்கும். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த இருமல் வந்துட்டு ஒரு வீடியோ கூட எடுக்க முடியாது. ஆனால் சாமி பேச பேச அப்படி வந்துட்டே இருக்குது. இங்கெல்லாம் வலிக்குது, பேசவும் முடியல. வயிறெல்லாம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. இருமல் இரும்பி. ஓகே, இதோட இந்த விளாக்கை முடிச்சுக்கிறேன். முடிச்சுட்டு நான் போய் என் வேலைகளை செய்கிறேன். காலையில் சாப்பிட்றதுக்கு எங்கள் 2 பேர்த்துக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரம் ஊருக்கு போகிறக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் தான் கிளம்பணும். இல்லைன்னா ஒரே புலம்புவாங்க பெரியம்மா. நான் கடைக்கும்போது போகக்கூடாதுல்ல, அதனால நல்லா லிஸ்ட்டு போட்டு வாங்கி வச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டு இன்றைக்கி என்ன புதன்கிழமையா, வியாழன் வெள்ளி 2 நாள் இருப்பேன், சனிக்கிழமை வந்துடுவேன். அதுக்கு வெறும் புலம்புற அப்படி. அவங்க நிலையிலேருந்து பார்த்தா அது கரெக்டு தான். என் நிலையும் யோசிக்கணும்ல, அதை யாருமே யோசிக்க மாட்டாங்க. இந்த எங்கள் குடும்பத்தில் மட்டும் யாரும் யோசிக்கிறதில்ல, அது ஏன்னு தெரியல. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த விளாக் முடிச்சுக்கிறேன். அடுத்த விளாக்கில் பார்க்கலாம். பாய். அதுக்கப்புறமா பெரியம்மா ஊருக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் யாருன்னு சொல்லுங்கள் கமெண்ட். இங்கேயே விட்டுருங்க தனியாக அப்படின்னு சொல்கிறவங்களாம் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதிகமாக கூட்டிகிட்டு தான் போக சொல்கிறீங்க. இங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்து வீட்டுக்காரங்களா வீடெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும், வீணாக போயிடும், வெறும் வீடாக போயிடும். அதெல்லாம் அவங்க வீட்லேயே இருந்துக்கிட்டு அது என்ன வண்டது போடுது. நாங்களாம் இருக்கிறோம்ல ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு சாப்பிட்ருக்கிட்டு வேலைக்கு போகாட்டின்னு போச்சா அது இங்கேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே சரி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல.